அன்பான ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நல்வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த தீக்ஷா ஆப்பை எப்படி நம்ம பயன்படுத்துறது மொபைல் வழியாக அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம அப்படி பார்க்க போகிறப்ப முதல்ல அந்த கூகுள் ப்ளே ஸ்டோரில் அந்த தீக்ஷா ஆப்பை இறக்கிடணும். நம்ம டவுன்லோடு பண்ணிடணும். டவுன்லோடு பண்ணிட்டோம்னா நம்முடைய மொபைல் ஸ்க்ரீனில் இந்த DIKSHEN இருக்குல்ல, இந்த மாதிரி லோகோவோட அந்த ஆப் டவுன்லோட் ஆகிடும். சரி, டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி சார் இப்போ ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு QR கோடை இதில் ரெண்டுமே இருக்குது. இந்த கார்னரில் இருக்குது பார்த்திங்களா, இந்த இருக்குது பார்த்திங்களா, இது ஸ்கேனரு. அதுக்கு பக்கத்தில் சர்ச் இருக்குல்ல, இந்த 1 2 வழியாக நம்ம கண்டென்ட்டை வீடியோ கண்டென்ட்டை நம்ம இந்த தீக்ஷா ஆப் வழியாக நம்ம டவுன்லோடு பண்ணிக்க முடியும். ஒன்று ஸ்கேன் பண்ணிடலாம். அந்த பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணோம்னா அந்த QR ஸ்கேன் பண்ணோம்னா அந்த கண்டென்ட் அந்த வீடியோ கண்டென்ட் லோட் ஆகுது பார்த்திங்களா. அது லோடாகி நம்முடைய 1ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த குயிக் ரெஸ்பான்ஸ் கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த QR கோடு, தமிழில் அதை விரைவு கோடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த விரைவு கோடை நம்ம இந்த தீக்ஷா ஆப்பில் இருக்கக்கூடிய அந்த QR கோடு ஸ்கேனர் வழியாக ஸ்கேன் பண்ணோம்னா அங்கே அந்த பாடத்திற்குரிய வீடியோ கண்டென்ட்ஸ் அசஸ்மெண்ட் என்ன அதில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கோ அது லோடாகி உட்காரும். அப்படி லோடாகிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம சரி, லோட் ஆனதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கண்டென்ட்டை கீழே டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். கண்டென்ட் லோட் ஆகிட்டு லோட் ஆனதுக்கப்புறம் டவுன்லோடுன்னு வரும் பார்த்திங்களா. இது முதல் வகுப்புக்குள்ள பாடம், ஆங்கில பாடம். அந்த ஆங்கில பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ கண்டென்ட் இது இருக்குது. ஆன் மை வே அப்படிங்கிற இது வருது. இதில் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் அந்த இதை நம்ம கொடுக்கணும். டவுன்லோடு கொடுத்துட்டோம்னா அந்த ஆன் மை வே அப்படிங்கிற அந்த லெசனுக்குள்ள வீடியோ கண்டென்ட்ஸ் எல்லாமே டவுன்லோடிங் ஆகிட்டுருக்கும். டவுன்லோடிங் ஆகிட்டுருக்கும். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. அந்த வீடியோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு பாருங்க. சரி, டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும்? டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோ கண்டென்ட்டை நம்முடைய மொபைல் டேப் வழியாக நம்முடைய மாணவர்களுக்கு அதை காட்ட முடியும். சரி, இந்த கண்டென்ட்டை டவுன்லோடு பண்ணுறதுக்கு நம்மளுடைய மொபைலில் கண்டிப்பாக நெட் கனெக்ஷன் இருக்கணும், ரொம்ப முக்கியம். சரி, இதை டவுன்லோடு எதுக்கு பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஆஃப்லைனில் அப்போ தான் நம்முடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நம்முடைய வகுப்பறையில் ஆஃப்லைனில் அந்த வீடியோ கண்டென்ட் நம்ம டவுன்லோட் ஆகிட்டாலே இது ஆஃப்லைனாக மாறிடும். அப்படி மாறினுச்சுன்னா அந்த கண்டென்ட் நம்ம எப்போ வேணாலும் அந்த தீக்ஷா ஆப் வழியாக இந்த கண்டென்ட் தீக்ஷா ஆப்பில் போய் சேவ் ஆகிடும். அப்படி சேவ் ஆகின அந்த வீடியோ கண்டென்ட்டை ஆஃப்லைன் மோடில் நம்முடைய மாணவர்களுக்கு நம்ம எந்த நேரமும் காட்டி மாணவர்களுக்கு அதில் அந்த கற்றலில் ஒரு இனிமையை ஏற்படுத்த முடியும். அதுக்கு தான். சரி, இது ஒரு மெத்தடு. அடுத்தது இன்னொரு மெத்தடு என்ன சார் பண்ணலாம்? இன்னொரு மெத்தடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கண்டென்ட் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, அது ஆகிட்டுருக்கட்டும். அடுத்தது இது ஸ்கேன் பண்ணி செய்கிறது ஒரு மெத்தடு. அடுத்தது அந்த QR கோடு ஸ்கேனருக்கு பக்கத்துலேயே சர்ச் இருக்குது பாருங்கள், இருக்குதா? அந்த சர்ச்சில் அதே லெசன்
அந்த லெசன் கூட வேணாம். இப்போ அந்த இதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு ஆல்ஃபபெட் ஸ்டோரி அப்படின்னு இருக்குது. அதுக்கு ஒரு அந்த QR கோடு இருக்குது. அந்த கோடுக்கு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கான். 6 கேபிட்டல் J 221 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கான். அந்த நம்பரை நம்ம அந்த அந்த QR கோடுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பர் கோடை வந்து டைப் பண்ணி அதை சர்ச் கொடுத்தோம்னாலும் அந்த வீடியோ லெசன் வந்து உட்காரும். இங்கே வந்து உட்காந்துருக்கா ஆல்பபெட் ஸ்டோரி அப்படின்னு அப்படி உட்காரும். அப்போ 2 வழியில் நம்ம வந்து இந்த தீக்ஷா ஆப்பில் ஒன்று QR கோடு ஸ்கேனர் வழியாகவும் டைரெக்டாக அந்த ஸ்கேனரை ஆன் பண்ணி புக்கில் இருக்கக்கூடிய அந்த QR கோடை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணியும் அந்த வீடியோவை டவுன்லோடு பண்ண முடியும். இன்னொரு வழி சர்ச் வழியாக அந்த QR கோடுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸை அது கிட்டத்தட்ட ஒரு பாஸ்வேர்டு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கேபிட்டல் லெட்டர்ஸும் நம்பர்ஸும் சேர்ந்தா அதை வந்து ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆல்ஃபா நியூமரிக் கோடை டைப் பண்ணி அதை சர்ச் கொடுத்தோம்னாலும் நமக்கு தேவையான அந்த வீடியோ கண்டென்ட் வந்து அந்த தீக்ஷா ஆப்பில் வந்து உட்காந்துரும். இந்த 2 வழியிலையும் நம்ம வந்து அந்த தீக்ஷா ஆப் வழியாக அந்த நம்ம பகுதியில் புதிதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த QR கோடு